ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது என்பது இருக்கிறதா? எதுவும் மாறாது. நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வேண்டுமானால் அமையும். நிறைய இடத்தில் பொறுமையோடு இருந்தீர்கள், நிறைய இடத்தில் அற்புதத்தோடு இருந்தீர்கள். ஆனால் உங்களை எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் கஷ்டப்படுத்துவதற்குத்தான் ஆட்கள் இருக்கிறார்களே தவிர சந்தோஷமாக உங்களை வைத்துக்கொள்ள ஆட்கள் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் கவலைகளோடு மட்டுமே இருக்கிறீர்கள். கவலைகள் என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் தேவை அல்ல. நாளை வாழ்க்கையில் முக்கியமான நாள், நாளை உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியான நாள், அதாவது நாளை மிகப்பெரிய உயர்ந்த நாள். இந்த உயர்ந்த நாள் அன்று உங்களுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக, சத்தியமாக, அற்புதமாக, அதிசயமாக மாற்றுவேன். ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் ஒவ்வொரு விதமான பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நிறைய ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்தீர்கள், நிறைய அவமானத்தை மட்டுமே சந்தித்தீர்கள், நிறைய பாரத்தை மட்டுமே சந்தித்தீர்கள். ஆனால் இதற்கு பிறகு பாரத்தையோ மன வருத்தத்தையோ சம்பாதிக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. நாளைய நாள் முக்கியமான நாள் என்று சொல்லிவிட்டேன். நான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்ததற்கு காரணம் உங்களுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளையும் அனைத்து விதமான பாரத்தையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பாரத்தையும் அனைத்து விதமான கஷ்டத்தையும் கூடிய விரைவிலேயே நான் எடுப்பேன். கஷ்டங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்கள், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் உபயோகிக்காதீர்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த கஷ்டங்கள் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் அமைதி கிடைத்திருக்கிறது, இன்று நலமான விஷயம் கிடைத்திருக்கிறது, இன்று அற்புதமான விஷயம் கிடைத்திருக்கிறது என்பதை மட்டுமே நினைத்து கொண்டு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையோ செழிக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து முயற்சி எடுத்தால் எவனும் இங்கு தோற்றுப்போவதே இல்லை. அதனால்தான் சொல்வேன், முயற்சி எடுங்கள், நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீர்கள் என்று. யாரை பார்த்தாலும் உனக்கு முதலில் தோன்றுவது எனக்கு பயமாக இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லையே என்பதுதான். ஆனால் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் பயம் 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 என்பது இருந்தால் இங்கு யாராலும் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ முடியாது. முதலில் பயத்தை தூக்கி போட்டுவிடுங்கள். முதலில் உங்களுடைய மனதில் இருக்கும் கவலையை தூக்கி போட்டுவிடுங்கள். மனதுக்குள் கவலையோ இல்லை கலக்கமோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் தேவையே அல்ல. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு பக்கத்திலேயும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக மாறுவதற்கு காத்திருக்கிறது. சில பேருக்கு இங்கு அவசரம். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை நடத்தி தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் அவசரங்கள் உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது, குறைவதே இல்லை. அவசரத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீர்கள். அவசரம் என்பது வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நேரத்திலேயும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது அவசியமே அல்ல. நிறைய காலங்கள் நிறைய நேரங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி 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 தவித்து விட்டீர்கள். நீங்கள் ஏகப்பட்ட விதமான அழுகையோடு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏகப்பட்ட விதமான அற்புதத்திலேயும் அதிசயத்திலேயும் வாழ இருக்கும் உங்களுக்கு எதற்காக கவலை, எதற்காக மன வருத்தம்? எதற்கும் மன வருத்தங்கள் வேண்டாம். எதிலும் மன வருத்தங்கள் தேவையில்லை. எந்த ஒரு விதமான அவசியங்களும் உங்களுக்கு இல்லை. இரவு நேரம் பகல் நேரம் என்பது நீங்கள் பார்ப்பது இல்லை. கடினமான ஒரு உழைப்போடு இருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பு என்று உங்களை கை தூக்கி விடுமே தவிர உங்களை ஒரு நாளும் ஏமாற்றாது. உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய தொழிலும் சரி, உங்களுடைய தெய்வமும் சரி உங்களை ஏமாற்றாது.
மிகப்பெரிய ஒரு உயரத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். யாரெல்லாம் உங்களை கீழே போட்டு தள்ளலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் நான் யார், என்னை பார்த்தியா, நான் எப்படி இருக்கிறேன், எப்படி ஒரு சிறந்த ஆளாக மாறினேன் என்று நீங்கள் உங்களுடைய பார்வையிலேயே அவர்களுக்கு காட்டுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் முன்னுக்கு வருவீர்கள். எந்த இடத்திலேயும் தாழ்ந்து போக மாட்டீர்கள். எந்த இடத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் தெளிவான முடிவுகளோடும் தெளிவான ஒரு அற்புதமான விஷயத்தோடும் தான் இருப்பீர்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் இந்த தவறு நடந்தது, அந்த இடத்தில் அந்த தவறு நடந்தது என்பதை யாராலும் சொல்ல முடியாது. தீர்க்கமான ஒரு பார்வையும் தீர்க்கமான ஒரு யோசனையும் உங்களுக்குள் என்றுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை படைத்த தெய்வம் நான். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொண்டு வருவது நான். ஏகப்பட்ட விதமான மாற்றத்தையும் ஏகப்பட்ட விதமான ஏற்றங்களையும் சந்திக்கப் போவதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நிறைய பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையை சொன்னால் புரியாது, வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் புரியும். அடுத்தவன் என்ன நினைக்கிறான், அடுத்தவன் என்ன பேசுகிறான், அடுத்தவன் என்ன யோசிக்கிறான் என்பதை விட நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன பேசுகிறாய் என்பதை மட்டும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் திருப்திகள் கிடைக்கும். இந்த சாய் யாருக்கும் எப்பொழுதும் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத வலி வேதனைகளையும் காட்ட மாட்டேன். ஒரு மனிதனுக்கு வழிகளை கொடுக்கிறேன் என்றால் அவனுக்கு அதனால் ஏதோ ஒரு நல்லது, அவனுக்கு அதனால் ஒரு அற்புதம் இதெல்லாம் நடக்கும் என்பதினால் மட்டும்தான் வலி வேதனை சந்தோஷம் எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். அதனால் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் மாற்றம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றம் உண்டு. மாற்றம் இல்லாதது வாழ்க்கை அல்ல, மாற்றம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் சிறு வயதிலிருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான், அவன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவான் என்பது இல்லை. அவனுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல ஒரு உயரம் ஆனது இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியில் உயரம் இருக்கும். நீ உன் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்தியோடும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தின் விஷயத்தோடும் வாழ்வாய். இதுதான் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. நல்லது செய்ய நான் இருக்கும் பொழுது கவலை எதற்கு? திருப்திகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எதற்கு? அமைதி காக்கவும் மனதுக்குள் என்றும் தூய்மையான அமைதி இருக்கவும் எப்பொழுதும் எல்லா நாளும் இந்த சாயின் கருணை பார்வையும் சாயின் அற்புதமான விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. தூக்கத்தை இழக்காதீர்கள். பசியை எப்பொழுதும் வைத்துக்கொண்டே இருக்காதீர்கள். தூங்குங்கள், சாப்பிடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன், நல்வழி காட்டுவேன், உங்களுக்கு திருப்தியை கொடுப்பேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.